உங்களோட ரஷ்ஷான மார்னிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும், டைம் சேவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரெட் ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்குக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரெட் ஆம்லேட்டை கூட வீட்டிலையே எப்படி டேஸ்டியாக பண்ணலாங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூட அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தோசை தவாவில் பட்டர் சேர்த்து 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ தவாவில் ஆம்லெட்டை ஊற்றிட்டு நம்ம க்ரீன் சட்னி பக்கத்தை வந்து இன்சைடாக வச்சுட்டு பிரெட் ஆம்லெட்டோட வெந்ததுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து மயோனஸ் தடவிக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பிரெட்டில் மட்டும் சீஸ் ஷீட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ 2வது பிரெட்டையும் எடுத்து மேலே போட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அப்படியே அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இனிமேல் அடிக்கடி உங்கள் வீட்லேயும் பிரெட் ஆம்லெட் செய்வீங்க. இந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி சாண்ட்விச் பண்ணும்போதே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.